சாரி அனிதா, இருக்கிற சூழ்நிலையில நான் உன்னை கண்டுக்கிறதே இல்லைன்னு உனக்கு என் மேல வருத்தம் இருக்கலாம். நானும் உனக்காக நிறைய டைம் செலவழிக்கணும்னு தான் பார்க்குறேன். ஆனா முடியல. சாரிம்மா. ஏங்க, அதெல்லாம் எனக்கு என்ன புரியாமலா இருக்கு? பிள்ளைங்களாயிட்டு இனி நம்ம குழந்தைங்கள நல்லா கவனிச்சுக்கணும். நமக்கான நேரம் எங்க இருக்கும்? ஹே, உனக்கு புரிஞ்சாலும் என்னமோ கல்யாணம் முடிஞ்ச உடனே உன்னை அங்கே இங்கேன்னு கூட்டிட்டு சுத்தின மாதிரிலாம் இருக்கு. உன்னை கூட்டிட்டு நான் எங்கேயுமே போனதில்லை. ஐஸ்வர்யாவையும் அப்படித்தான். ஆனா அவகிட்ட கூட நிறைய நேரம் நான் செலவழிச்சிருக்கேன். ஆனா உன்கிட்ட பேசினதே கிடையாது. உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போனதில்லை. உனக்குன்னு ஏதாவது விருப்பம் இருந்திருக்கும்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சும்மா எதையாவது போட்டு மனசை குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. முதல்ல சின்னவனுக்கு ஃபோனை போடுங்க. அவன் வேற எப்படித்தான் இருக்க போறானோ தெரியல. எங்கேயாவது வெளியே போவோன்னு சொன்னா திடீர்னு தாய்லாந்துக்கு டிக்கெட்டை போட்டு இப்படி இங்கே கூட்டிட்டு வந்துட்டீங்களே. ஹம், நானும் ரொம்ப நாளாக ஃபேமிலியோட போகணுன்னு தான் நினச்சேன். ஆனால் என்ன செய்யறது, அதுக்கான நேரம் ஒத்தே வரலை. அதுவும் இல்லாமல் இப்போ ஐஸ்வர்யா இருக்கிற நிலைமையில கை குழந்தையோட எங்கேயும் வரமாட்டா. அதனால தான் சரி நாமளாவது கிளம்புவோன்னு நினச்சேன். முதல்ல உன் முன்னாடி அவள் ஊட்டி கொடைக்கானல் தான் சொன்னா. ஆனால் என்னை தனியாக கூட்டிகிட்டு போய் முதல்ல எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போங்கன்னு சொன்னான். அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் யோசிச்சு தான் தாய்லாந்து வரலான்னு பிளான் பண்ணோம். அதுவும் சரிதான். இங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லா இருக்குல்ல. ஹம், அக்கறைக்கு இக்கரை பச்சை தான். என்னதான் இருந்தாலும் இந்த ஊர் ரொம்ப இயற்கையோட அழகா இருக்கு. அதனால தான் இங்கே இன்னும் நமக்கு நல்லா இருக்கு. அதெல்லாம் சரி, எனக்கு அஸ்வின் குட்டிகிட்ட பேசணும் போல இருக்கு. முதல்ல ஃபோனை போடுங்க. இரு இரு போட்டு தர்றேன். ஹலோ, இந்த பக்கம் அஸ்வினு, அந்த பக்கம் யாரு? என்னடா அஸ்வினு, எப்படி இருக்க? அம்மா தான் பேசுறேன். நல்லா இருக்கியடா? சூப்பரா இருக்கேன் அனிதாம்மா. நீ எப்படி இருக்க? என்ன உன்னை ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போன்னு சொன்னா நீ தாய்லாந்துக்கு போயிட்டியாமா? என்னடா? ஆ, சூப்பரா இப்பதான் சிரிக்க. ஆ, எங்க தொண்டர் இல்லாம அப்பா கூட அப்படியே ஜாலியா ஊட சுத்திட்டு இருக்கியா? அடப்பாவி, என் பொண்டாட்டிய பார்த்து ஊரு சுத்துறான்னு சொல்றியாடா? ஆ, பின்ன இது ஊட சுத்தாம என்ன உலகத்தையே சுத்த போயிட்டல. ஆ, அப்புறம் என்ன அனிதாம்மா, என்னைய நினைச்சிட்டு இருந்தியா? பின்ன ஒன்ன நினைக்காம யார நினைப்பாங்க? என்னடா சாப்பிட்டியா? குட்டி பிள்ளைங்க என்ன பண்ணுது? அண்ணன் என்ன பண்றான்? ஆ, குட்டி பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, அண்ணன் நல்லா இருக்கான். ஆமா, நீ ஐசம்மா மட்டும் கேட்கல, அப்புறம் அவ கோச்சுக்கப்படா. டேய், நீ ஒருத்தனே போட்டு கொடுப்ப போல. ஐச நீ தான் நல்லா பாத்துக்குவல, அதான் கேட்கல. நான் எல்லாரையும் நல்லா தான் பாட்டுக்கிட. நீ அப்பாவை நல்லா பாட்டுக்கோ சரியா? என்னடா பெரிய மனுஷா, அப்பாவை நல்லா பார்த்துக்கன்னு தூது விடுறியா? என் பொண்டாட்டி எங்கடா? அனிதாம்மா பாத்தியா? அதுக்குள்ளேயும் பொண்டாட்டிய தேட ஆரம்பிச்சிட்டாடு. அப்புறம் நீ ஆடோ கட்டிதான் உன்னை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டு போடாடு. அப்பாவை நம்பாட சரியா? டேய், வந்துக்கிறேன். அப்புறம் இருக்கு உனக்கு. ஐஸ் எங்கடா? ஹலோ அத்தா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதா எப்படி இருக்கா? சாப்பிட்டீங்களா? ஐஸு, நீ எப்படி இருக்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். அனிதா பக்கத்துல தான் இருக்கா, பேசு. என்ன ஐசு, எப்படி இருக்க? குட்டீஸ் என்ன பண்ணுதுங்க? அழுதுச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ சும்மா இங்கே எங்களையே நினச்சிட்டு இருக்காத. நாங்கள் எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். அம்மா இருக்காங்கல்ல, நல்லா பார்த்துக்கிறாங்க. நீ ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடு. இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லா இடத்தையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு நிதானமாக வந்தால் போதும். அது சரி, வேற வேலை என்ன? சரி, அருண் எங்க? எடுக்கான் நான் தான்
நான் நல்லா இருக்கேன்டா. தம்பிக்கிட்ட சண்டை போடாத. தம்பிய நல்லா பாத்துக்க. சாப்பிட்டியா? ஐசம்மா, எனக்கு பிடிச்ச பொங்கல், அப்புறம் தம்பிக்கு பிடிச்ச இட்லி எல்லாம் செஞ்சு குடிச்சு தருமா. நாங்க நல்லா சாப்பிட்டோம். அப்புறம் மத்தியானத்துக்கு தம்பிக்கு மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, அப்புறம் எனக்கு சிக்கன் கறி வச்சு தரேன்னு சொல்லியிருக்கு தெரியுமா. நாங்களாம் நல்லா இருக்கோம். நீ நல்லா சாப்பிடு. நீ மெதுவா வாச்சடியா. நீ எங்களை நினைச்சு கவலைப்படாத. ஜாலியா இடு. அப்பா, நீ எப்படி பாடுக்க? அருணே, நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? ஹாப்பியா இரு, சரியா? இன்னும் 2 டேஸ்ல அம்மாவும் அப்பாவும் வந்துருவோம், சரியா? என்ன பண்ணி 2 டேஸ்லலாம் ஒன்றும் வர வேண்டாம். 4 டேஸ்ல வாச்சடியா. சரி, பில்லு ரொம்ப போகும். போன் வச்சுடு. ஒய்யாம போன் வச்சு அனிதா அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாத. அனிதா அம்மா கூட ஜாலியா சுத்தி பாடு, சரியா? சரியான ஆளுதான், பெரிய மனுஷன். நல்லா இருக்கியா அனிதா? சந்தோஷமா இருக்கியா? நீ எங்களை பத்தி கவலைப்பட்டுட்டே இருக்காத. நீ சந்தோஷமா இரு, சரியா? அதெல்லாம் சரி. குட்டி பிள்ளைங்கள கவனமா பாத்துக்க, சரியா? சரி அனிதா, வச்சிரு. சரிடி. அனிதாம்மா இப்பதான் ஹாப்பியா காட்டுடுமா. நல்லா ஜாலியா சிரிச்சு பேசுறா. அனிதாம்மா இன்னும் கொஞ்ச நாள் ஜாலியா நல்லா சுத்தி பட்டு வரட்டும். நைசம்மா. ஆமாடா, இப்பதான் அவ குரல்ல சந்தோஷம் தெரியுது. அவ இன்னும் கொஞ்ச நாள் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரட்டும். இங்க வந்தா எதையாவது போட்டு மனசை உழப்பிக்கிட்டே இருப்பா. சரி ஐசம்மா, நீ போய் பாப்பா பாடு. சரிடா, 2 பேரும் சண்டை போடாம இருங்க, சரியா? சரிம்மா. இல்ல, நான் தினமும் படிச்சா உண்ணாவிட தான் இருக்க போறேன். அப்படியே கல்ல தூக்கிட்டு போய் ஆச்சி வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருப்போம்னா, இன்னைக்கு என்னன்னா மொத ஆளா இட்லியை டுமுக்குன்னு தின்னுட்டேன். அதுவானே, நேத்து அப்படி உண்ணாவிட தான் இருக்கலாம்னு ஒரு கோவத்தெல்லாம் நினைச்சேன். அப்புறம் இன்னைக்கு அனிதா அம்மாவோட தாய்லாந்துக்கு போயிடுச்சா. ஒத்தையில போய் உண்ணாவிட தான் இருந்தேன்னு வச்சுக்கோ. அந்த கழுவி திடீர்னு கல்லு தூக்கி என் மண்டையில போட்டுரும். அதான் சரி, அனிதா அம்மா ஓடட்டும், அப்புறமா பாத்துக்கலாம்னு விட்டுட்டேன். அடப்பாவி, ஞானத்துக்கு டக்குன்னு மாடிக்குவியோல. எல்லாரும் அப்படித்தானே மாடிக்கிறாங்க. அட மாதிரி நானும் நாடத்துக்கு டக்குன்னு மாடிக்கிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அது சரி, சரியான கலவாணி பேல. நீ சரியான சந்தர்ப்பவாதி, தெரியுமா? ஆமா, ஒரு பெரிய அடிய வகை கண்டுபிடிச்சிட்டாரு நான் சந்தர்ப்பவாதின்னு. அந்த உலகமே அப்படிதான் இருக்கு. எல்லாரும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு டக்குன்னு தன்னை மாத்திக்கிட்டாங்க. ஏன், அரசியல்வாதியில இருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க.
சாப்பிடணும். அப்படி இருக்கிறவங்க நீங்க உங்க வேலையை பாடுங்க, நாங்க எங்க வேலையை பார்க்கணும். சீ, ஏம்ல அப்படி இருக்க? அன்னைக்கு அப்படிதான் ஸ்கூலுக்கு போகும்போது நாடாயிட்டு சீக்கிரம் வான்னு அப்பா சொல்லிட்டு, சீக்கிரம் வந்தா அடுன்னு கூட்டிட்டு போ, நான் மெதுவானா வருவேன் அப்படிங்கிற. அதான் சொல்லிட்டோம்ல, உனக்கு எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். எனக்கு அப்படி கிடையாது. நான் யானோ தானோன்னு தான் இருப்பேன். அதே மாதிரி கொஞ்சம் லேட் ஆயிட்டு, சரி இப்போ லேட் ஆயிட்டுன்னா என்ன, மெதுவா போயிட்டு போறதுன்னு போவேன். எல்லாத்துலயும் ஒரு காரணம் வச்சிருப்பான். இவனை என்ன சொல்றதுனே தெரியல. இவன்கிட்ட பேசுறதுக்கு சும்மா எடுக்கலாம். பெரிய இவடு வாண்டிட்டாரு. அப்படியே எல்லாத்துலயும் அப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு ரூல்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாரு. சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ், கோபமா இருக்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ், சாப்பிடுறதுக்கு ஒரு ரூல்ஸ், அப்புறம் டாய்லெட் போடுறதுக்கு கூட ஒரு ரூல்ஸ். என்னடா சொல்றது இந்த மாதிரி ஆளுகளை? என்னடா இது பாவம் அண்ணன், அவனை போட்டு இப்படி ஓட்டுன்னு ஓட்டுற. ஐயோ ஆச்சி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவன் எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், அதுல இருந்து நாடம் தவறக்கூடாது, அப்படி இப்படிங்கிறான். எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்டா இருக்க முடியுமா? அப்படி இருந்தா அப்புறம் நாளைக்கு அவனுக்கு தான் கஷ்டம். அதான் அதை மாத்திக்க சொல்றேன், கேட்கவே மாட்டேங்கிறான். ஏண்டா அப்படி இருந்தா என்ன கஷ்டம்? ஐயோ ஆச்சி, உனக்கு அவனை பத்தி தெரியல, அதான் நீ இப்படி பேசுற. ஒரு சாக்லேட் பாப்பாடு கூட நம்ம தின்னுட்டு லேசா குள்ள போட்டோம்னா கரெக்டா டஸ்ட்பின்ல தான் போடணும்பா. ஒரு டவல்ல கூட தலையை தொத்திட்டு நீ சோபால போட்டேன்னு சொல்லிட்டு அதை கரெக்டா எடுத்து காய போடணும் அப்படிங்கிறான். எல்லாத்துலயுமே எல்லா நடமும் கரெக்டா இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். அதனாலதான் அவனுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் தெரியுமா? ஒரு மார்க்கு குறைஞ்சா கூட உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அப்ப அவனை என்ன செய்ய சொல்ற? நீ சொல்றது சரிதான். எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும்னா எப்படி முடியும்? சில விஷயங்களை விட்டு கொடுத்து தான் ஆகணும். என்ன செய்யறது? அவன் அப்படியே இருந்து பழகிட்டானா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தான் மாற்றணும். அதுக்காக அவனை இப்படி சொன்னா அவனுக்கு மனசு கஷ்டப்படாதா? இப்படியெல்லாம் சொன்னாதான் போய் யோசிப்பான். இல்லனா அவன் அப்படியே கோவமாவே உட்கார்ந்துருப்பான். அதெல்லாம் சரிதான். அண்ணன்கிட்ட சண்டை போடாத. பாவம் அவன். அனிதா அம்மா வேற ஊர்ல இல்லைல்ல, அவன் தனியா இருக்கிறான். அவனை போட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தனா கஷ்டமா இருக்கும்ல அவனுக்கு. ஐயோ போச்சி, நீ வேற ஒன்னும் தெரியாம இருக்க. அனிதா அம்மா இல்லைன்னா நான் தான் தனியா எடுக்கிறேன் தெரியுமா? அவன் அப்படி இல்லை. அவனுக்கு ஐசம் இருந்தா போதும், என்னைய கண்டுக்கவே மாட்டாங்க தெரியுமா? இது வேறையா? இது பெரிய அரசியலால இருக்கும். அடிக்கடி நீ பேசாம இங்க வந்து உட்கார்ந்துகிட்டிய, தாத்தா உன்னை தேடாதா? உன் தாத்தா இப்பதான் நிம்மதியா இருக்கேன்னு நல்லா உட்காந்து பீடியை பிடிச்சிக்கிட்டு கடையில் உட்காந்து டீயை குடிச்சிக்கிட்டு சந்தோஷமா இருப்பாரு. அப்ப நீ தான் தாத்தாவை டார்ச்சர் பண்ற, அப்படித்தானே? அடப்பாவி, அப்படியும் சொல்லலாம். சரி சரி, நான் போய் அண்ணன் என்ன செய்யறான்னு பாக்குறேன், சரியா? சரிடா. உங்க அம்மா ஏதோ மஞ்சள் பொடி காலி ஆயிட்டுன்னு வாங்கிட்டு வர சொன்னா, இம்பட்டு நேரம் ஓங்கிட்டே நின்று பேசிட்டு இருந்துட்டேன். சரிடா, உன் அண்ணனை போய் பாரு, நான் கடைக்கு போயிட்டு வரேன். சரியாச்சி. என்ன புதுசா பாக்குற மாதிரி அப்படியே வச்சக்கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன செய்யறது? இப்பதான் மனுஷனுக்கு நேரம் கிடைச்சிருக்கு, அதான் அப்படியே வச்ச கண்ணு வாங்காம பார்க்குறேன். உண்மையிலேயே
நீ ரொம்ப அழகுதான். ஓ, இத்தனை வருஷம் அப்புறம் இப்பதான் நான் அழகா இருக்கேனே உங்களுக்கு தோணுதாக்கும். ஏங்க, அஸ்வின் கிட்ட பேசின பிறகுதான் மனசே ரிலாக்ஸாக இருக்கு தெரியுமா. என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவன் பேசுகிற தைரியத்தை பார்த்தா நம்மளை விட அவன் தான் ரொம்ப தைரியசாலின்னு தோணுது. அவனுக்கு எப்பவுமே நீ சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் உன்னை எங்கேயாவது கூட்டிட்டு போன்னு என்கிட்ட சொல்லிட்டே இருப்பான். இருக்கிற பிஸியில் எதையும் கண்டுக்கிறது இல்லை. இப்போவும் மண்டக்குள்ள திடீர்னு வேலை எட்டி எட்டி பார்க்குது. பார்க்கும் பார்க்கும். என்ன ஒரே ரொமான்ஸா தான் பார்க்குற? பார்க்குறாங்க. ஏங்க, ஐஸுக்கு இங்கேருந்து போகும்போது ஏதாவது வாங்கிட்டு போகணும். போவோம். தாய்லாந்தில் யானை தான் அதிகம். யானையை வாங்கிட்டு போகுமா? ஆசை. என்னங்க, கேக்கு அதுமா வந்திருக்கீங்க? ஆமா, நாம பிசாட்டி ஊர்வலி வந்தாச்சு. இன்னைக்கு மகேஸ்வரி அம்மா பேரன் தனிகை மாறனுக்கு 2வது பிறந்த நாள். நாம வாழ்த்து சொல்லணுமா வேண்டாமா? அதனால தான் கேக்கோட வந்திருக்கேன். ஓ, ஆச்சு. இன்னைக்கு சந்தோஷமா பேரனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. நாம இல்லாம எப்படி? செல்லக்குட்டி தனிகை மாறா, உனக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். என் செல்லம் தனிகை மாறன், உனக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எப்படி இருக்கு தங்கம்? இன்று பிறந்த நாள் கொண்டாடும் செல்லத்தங்கம் தனிகை மாறனுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க பேரனோட பிறந்தநாளை சந்தோஷமா கொண்டாடுங்க. நானும் அனிதாவும் இன்னைக்கு தாய்லாந்து வந்திருக்கோம். ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நானும் அத்தானும் இன்னைக்கு தாய்லாந்து வந்திருக்கோம். அதனால இன்னைக்கு அஸ்வின் செல்லமும் அப்புறம் ஐஸும் உங்களுக்கு கமெண்ட் சொல்லுவாங்க. அருணும் கூட இருப்பான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அத்தான் வந்த உடனே உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். பாத்தியானே, எப்படி ஆடம் போட்டு வந்துட்டானு. சரியான ஆளுதான். அவ எப்படி அம்மா கிட்ட இருக்கடா ஆச்சுக்கிட்ட. நீ மட்டும் ஆடம் போடுவியாட்டி? யார்கிட்ட இப்படி ஆடம் போடுற? கீழ பாப்பாவை பத்தி யார்ட்டி சொல்லுவியா? அவ அம்மா கிட்ட இருக்கட்டா விடுமுடா. அம்மா தூக்கி வச்சிருக்கல, அதான் அம்மாட்ட எடுக்கணும்னு நினைக்கிறா. உனக்கு நினைச்சு கமாண்ட் சொல்லிட்டு ஆடாம தானே சொன்னோம். அது வரைக்கும் உனக்கு போடும் இருக்காது. சரியான அவசரம் கொடுக்க. ஏன்டா அப்படி இருக்காளோ தெரியல. இவா உன் பாப்பா அதான் அப்படி சேட்டை பண்ணிட்டா. என் பாப்பாலாம் சேட்டை பண்ண மாட்டா. எப்படி ஆச்சுக்கிட்டு சமத்தா எடுக்கா பாத்தியா? இடு, சும்மா இடல. எல்லாரும் பாப்பாங்க. உன் சண்டையை அப்படம் வச்சுக்கோ. முதல்ல கமாண்ட் சொல்லுவோம். சரிண்ணே. நல்லா ஈனு சிரிப்பா. சரியான கொல்லி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்க பாருங்க, எங்க பாப்பா ஒரே சேட்டை. கமெண்ட் பண்ண வர்றதுக்கு கூட விட மாட்டேக்கா. அதான் இன்னைக்கு வீட்ல இருந்து கமெண்ட் சொல்லிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனிதா அம்மா வடை இல்லையா? இவ்வளோ 2 வடையும் சமாளிக்கிட்டே பெரும் பாடா இருக்கு. அனிதா அம்மா தான் நல்லா சமத்தா பாட்டுக்கும். ஹாய் தனிகை மாடா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இன்னைக்கு உனக்கு 2வது பிறந்த நாள். அப்போ உனக்கு 2 வயசுல ஹாப்பி பர்த்டே தனிகை மாடா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே தனிகை மாடா. ஹாப்பி பர்த்டே டு யூ. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் தனிகை மாடனுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் செல்லக்குட்டி தனிகை மாறா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உனக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். செல்லம் தனிகை மாடா, இனிய பிறந்த நாள்
மகேஸ்வரி அம்மா, இன்னைக்கு செல்லக்குட்டி தனிகைமாறனோட 2வது பிறந்த நாளா? சந்தோஷமா கொண்டாடுங்க. ஹாய் மகேஸ்வரி ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மகேஸ்வரி ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், ஹாய் அனிதாக்கா, ஐசக்கா, உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அனிதாக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. அனிதா என்ஜாய் பண்ண தாய்லாந்து போயிட்டா, நீங்களும் கூட போயிட்டு வாங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அஸ்வின், அருண் செல்லம் 2 பேரும் பேசுறது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஹரி அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் சூப்பர் அப்படி சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஹரி அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் சூரிய பிரகாஷ் மாரியம்மாள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? அக்கா நலமா? அண்ணா நலமா? குட்டி சூப்பர்டா, அஸ்வின் சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சூரிய பிரகாஷ் மாரியம்மாள் அங்கிள் ஆன்ட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் சூரிய பிரகாஷ் அங்கிள் ஆன்ட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அனிதாக்கா அஸ்வின் செல்லம் சூப்பராக பேசுகிறாங்க. அரவிந்த் மாமா, அனிதாக்கா, அஸ்வின் செல்லம், ஐஸ்வர்யாக்கா, அருண் செல்லம் எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க. அரவிந்த் மாமா, அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா உமான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஹாய் ஐஸ்வர்யா அம்மா, அனிதா அம்மா, அரவிந்த் அப்பா, அஸ்வின் தம்பி, அருண் தம்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மை ஃபேமிலி, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா உமான்னு சூர்யா கமெண்ட் பண்ணியிருக்கான். லவ் யூடா, எப்படிமா இருக்க? ஹாய் பட்டுக்குட்டி, தங்கக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி, அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச். அருண் செல்லம், ஐ லவ் யூ அப்படின்னு பிரகாஷ் அப்பா உமா அம்மான்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் சங்கீராம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் சூர்யா அண்ணா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீராம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? லவ் யூ அப்பா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் இஸ் ஏ கியூட் அட்வைசர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மகேஸ்வரி அக்கா, எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நைஸ் வீடியோ, செம்ம செம்ம. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம் சூப்பர். மகிஷாலினி அக்கா மதுரையிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ அக்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் மகி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ அம்மா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் சாப்பிட்டீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். ஹாய் தமிழ் லைப்ரரி அண்ணா, வெரி இன்ட்ரெஸ்டிங் கார்ட்டூன் நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ அண்ணா. ஹாய் தமிழ் லைப்ரரி அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் தமிழ் லைப்ரரி அங்கிள், நான் அஸ்வின் பேசுகிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஹஜி காக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ்வர்யாக்கா, அனிதாக்கா,
மாமா அஸ்வின் செல்லம் அருண் செல்லம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? அஸ்வின் செல்லம் பட்டுக்குட்டி செல்லக்குட்டி முத்துக்குட்டி பவளக்குடி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஆட்டுக்கறி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஐயையோ மிஸ் பண்ணிட்டேனே. ஹாய் ஹஜிகாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மட்டன் கறியா? ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே. நல்லா சாப்பிடுங்க சரியா? நாங்கள் நேற்று ஃபிஷ் சாப்பிட்டோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லவ் யூ அம்மா. ஹாய் ஹஜிகாமா எப்படி இருக்கீங்க? ஆட்டுக்கறின்னு சொல்லியிருக்கீங்க, லேட்டாக சொல்லியிருக்கீங்களே. முதல்ல சொல்லியிருந்தா அஸ்வினும் வந்திருப்போம்ல. ஐ லவ் யூ அம்மா. ஊருக்கு வந்த உடனே எல்லார் வீட்லேயும் என்ன குழம்புன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டுக்காக வந்துடுறேன் சரியா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மாசிலாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ்வர்யா, அனிதா, அத்தான், அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? அஸ்வின் தங்கம் அருண் தங்கம் பத்திரமா இருங்க. என்னோட பட்டுக்குட்டி செல்லக்குட்டி மயிலுக்குட்டி ரயிலுக்குட்டி அம்முக்குட்டி புஜ்ஜுக்குட்டி என்னோட செல்லங்களா 2 பேரும் வேற லெவல் பட்டு தங்கங்களா. மயில் ரயில் எல்லாமே என்னோட அஸ்வினும் அருண் தங்கமும் தான். அருண் அஸ்வின் 2 பேரும் அனிதா அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. அனிதா வருத்தப்படாதீங்க. உங்கள் அம்மா திட்டினதுக்கு அத்தானோட சேர்ந்து வெளியில் போயிட்டு வாங்க. நாங்கள் ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துட்டு வாங்க. அஸ்வின் தங்கம் அருண் தங்கம் 2 பேரும் வேற லெவல் குட்டி செல்லங்களா. ஐ லவ் யூ ஐஸ்வர்யா, ஐ லவ் யூ அனிதா, ஐ லவ் யூ அத்தான் அருண் அஸ்வின், ஐ லவ் யூ உம்மா. வீடியோக்கு நன்றின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தங்க குட்டி பட்டு குட்டி புச்சு குட்டி ரயிலு குட்டி மயிலு குட்டி எப்படி இருக்கு சொல்ல குட்டி? மாசிலாமா எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி அனிதா அம்மாவும் அப்பாவும் தாய்லாந்து போயிட்டாங்க. ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மாசிலாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இதுதான் தாக்கணும். அனிதா அம்மா தாய்லாந்துக்கு ஜூயின்னு போயிட்டாங்க. ஐ லவ் யூ அம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் நேசமணி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்டோரி சூப்பர் சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் நேசமணி ஆண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் நேசமணி ஆண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் தெய்வமக்கா எப்படி இருக்கீங்க? இப்போ தலைவலி பரவாயில்லையா? தலைவலிடா செல்லம். எனக்கு அனிதா தம்பி ஐஸு அருண் ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. என்ன தெய்வமம்மா? அனிதா தம்பி ஐஸு அருண் ரொம்ப பிடிக்கும்னா அப்போ நான் யாரு? அஸ்வினை பிடிக்காட்டா உங்களுக்கு? வாங்க, என் பாடம் மட்டும் சொல்லவே இல்லை. தலைவலி சரியாயிடுச்சா? எப்படி இருக்கீங்க? எங்கள் அம்மாவுக்கும் காலையில ஒரே தலைவலி தெரியுமா? தலைவலினாலே வீடியோ எடுக்காது பார்த்துரும். இன்னைக்கு எப்படியோ வீடியோ எடுத்துருச்சு. ஹாய் தெய்வமம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் வசந்தி அக்கா அஸ்வின் குட்டி பேசினா சூப்பராக இருக்கு. ஐ லவ் யூ செல்லம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் வசந்தி அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அஸ்வின் குட்டி பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? தெய்வம் அம்மா தான் என்னைய பற்றி சொல்லவே இல்லை. ஐ லவ் யூ அம்மா. ஹாய் வசந்தி அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஜீனாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சிஸ்டர் ரொம்ப நாளாச்சு. எனக்கு ஒர்க்கு அதிகமாக போகுது. அடுத்து பண்டிகை வருது. வேலை பிஸியாக போகுது சொல்லியிருக்கேன். நான் டெய்லர் ஷாப் வச்சுருக்கேன். ஆனால் வீடியோ மிஸ் பண்ண மாட்டேன். உங்கள் எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். வீடியோ அருமையாக இருக்குது. தரமான வீடியோ. நீங்கள் மேலும் வளர நான் நமாஸ் பண்ணுவேன். அல்லாஹ்கிட்ட தொழுவை பண்ணுவேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் கமெண்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பப்போ நினச்சிக்குவேன். ஆனால் உங்கள் நேம் சொல்லலை. ஆனால் உங்களை மறக்க மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு ஐஸோட ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். ஜீனாக்கா உங்களுக்கு
நான் அப்புறம் எங்க அண்ணன் ஃபேமிலி அப்புறம் எங்க அண்ணன் பொண்ணு ரொம்ப பிடிக்கும்னு அடிக்கடி சொல்லியிருக்கீங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் ஜீனாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க டெய்லர் ஷாப் வச்சிருக்கீங்களா? அதான் பிஸியா இருக்கிறீங்க. உங்களுக்கு நிறைய பண்டிகை வந்தாலே பிஸியா இருவீங்களா? நானும் அம்மாக்கு ஒரு நாள் உங்ககிட்ட ப்ளவுஸ் தக்க கொடுக்குறேன், சரியா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் ஜீனாமா, எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. வேலை ரொம்ப பிஸியா இருக்கனால கமெண்ட் போட முடியல. ஆனா வீடியோ மறக்காம பார்த்துருவேன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஐ லவ் யூ அம்மா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் ஐசக்கா, அனிதாக்கா, அண்ணா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், குட்டி பாப்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனிதாக்கா, அஸ்வின் செல்லம் பாண்டிங் சூப்பர். அனிதாக்கா, இப்படி பிள்ளைங்க இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஸ்டோரி இன்னைக்கு அருமை. ஐ லவ் யூ ஸோ மச். உமான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் லட்சுமி அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் குக் வித் சித்ரா சமையலக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ கியூட் அண்ட் பியூட்டிஃபுல் ஸ்டோரி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சித்ராமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் சித்ராமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் தமிழ் வர்சஸ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் தமிழ் வர்சஸ் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் காயோக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம், உடம்பு நல்லா இருக்கா? தங்கப்பிள்ளை அனிதா, உங்களை எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் காயு அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் காயு அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அத்தானும் அனிதாவும் தாய்லாந்து போயிட்டாங்க. உங்க ஊருக்கு பக்கம் தானே, கூட்டிட்டு போங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் எங்கள் ஃபேமிலியோட உங்களை சந்திக்கிறோம். பாய். எல்லாரும் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். பாய். ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி. நீங்க எல்லாரும் சேஃபா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்கள் சொல்ல மறந்துட்டேனே. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்கும் இனிய காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்.